இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் 27 வயதான இளம்பெண் நிக்கிதா கோடிஷாலா. ஹைதராபாத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் படிப்பை முடித்த அவர் அமெரிக்காவில் முதுகலை படிப்பை பயின்றுள்ளார். பின்னர் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் வசித்து வந்த நிக்கிதா கொலம்பியாவில் உள்ள ஹெல்த் நிறுவனம் ஒன்றில் டேட்டா அண்ட் ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்டாக பணியாற்றி வந்தார். இதனிடையே அமெரிக்காவில் வசித்து வந்த 26 வயதான இந்திய இளைஞர் அர்ஜுன் சர்மாவை நிக்கிதா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 31 இரவு 7 மணியளவில் நிக்கிதாவின் நண்பர்கள் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதையடுத்து அவரது நண்பர்களும் அவரை பல இடங்களில் தேடி பார்த்தும் நிக்கிதா கிடைக்கவில்லை. இந்த சூழலில் ஜனவரி 2 நிக்கிதாவின் முன்னாள் காதலனான 26 வயதான அர்ஜுன் சர்மா ஹார்வர்ட் கவுண்டி காவல்துறையில் நிக்கிதா காணாமல் போனதாக புகார் அளித்துள்ளார். மேலும் அவரது புகாரில் நிக்கிதா கடைசியாக அதாவது டிசம்பர் 31 தனது அடுக்குமாடி குடியிருப்பில் நிக்கிதாவை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் புகார் அளித்த அதே நாளில் அர்ஜுன் சர்மா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு விமானத்தில் தப்பி சென்றது காவல்துறைக்கு தெரிய வந்தது. இது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் ஜனவரி 3 சர்மாவின் குடியிருப்பில் சோதனை நடத்திய போலீசார் நிக்கிதாவின் உடலை பல கத்திக்குத்து காயங்களுடன் மீட்டனர். காவல்துறை விசாரணையில் டிசம்பர் 31 இரவு 7 மணிக்கு பிறகு அர்ஜுன் சர்மாவே நிக்கிதாவை கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்தது. கொலைக்கான நோக்கம் இதுவரை தெரியவில்லை என்றாலும் அர்ஜுன் சர்மா மீது கொலை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிக்கிதாவின் சகோதரி சரஸ்வதி கோடிஷாலா கூறுகையில் டிசம்பர் 27 அர்ஜுன் சர்மா பணம் கேட்டார். நிக்கிதா $4500 அனுப்பினார். அதில் $3500 திருப்பி அனுப்பப்பட்டன. மீதமுள்ள $1000 திருப்பி தரப்படவில்லை. ஜனவரி 2 மீண்டும் பணம் கேட்டார். ஆனால் நான் பணம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் அர்ஜுன் சர்மா திடீரென இந்தியா வந்தடைந்தார் என்றார். இதனால் மீதி பணத்துக்காக டிசம்பர் 31 நிக்கிதா சர்மாவை சந்தித்திருக்கலாம் எனவும் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை நடந்திருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகிக்கிறது. தற்போது அர்ஜுன் சர்மா இந்தியாவில் தலைமறைவாக உள்ளார். அமெரிக்க காவல்துறை இன்டர்போல் உதவியுடன் அர்ஜுன் சர்மாவை தேடி வருகிறது. வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் நிக்கிதாவின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ளோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம். உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்த இந்திய இளம்பெண் அவரது முன்னாள் காதலனால் கொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் January 9 to 12. Click the link below and register.